நாகை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ததால் அறுவடை செய்யப்பட்ட சம்பா பயிர்களுடன் கொள்முதல் நிலையத்தில் காத்திருக்கும் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். கிழக்கு திசை காற்றில் வேகம் மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் வரும் 3ஆம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழை வரை பெய்யக்கூடும் எனவும், நாளை 10 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில், நாகை மாவட்டத்தில் நாகை, நாகூர், வேளாங்கண்ணி, திருப்பூண்டி, மேலப்பிடாகை, மீனமநல்லூர், வாழக்கரை, கீழ்வேளூர், கீழையூர், திருமருகல், திட்டச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்து வருகின்றது. தாளடி சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் மழையினால் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அறுவடை செய்யப்பட்ட சம்பா பயிர்களுடன் கொள்முதல் நிலையத்தில் காத்திருக்கும் விவசாயிகள் மழை நீரால் நெல் மூட்டைகள் நனையக்கூடும் என கவலை அடைந்துள்ளனர். சேமிப்பு கிடங்குகளில் உள்ள நெல் மூட்டைகளை அரவைக்கு அனுப்புவது தாமதம் ஏற்பட்டதால் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளின் நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்வதும் தாமதமடைந்துள்ளது. இதனால் தங்களுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படும் என விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர்.